இன்னைக்கு நம்மளுடைய அன்பான நேயர் ஹரி ஃப்ரம் கேரளா ஷாக்ஷூகா அப்படின்னு வந்து எனக்கு வாயிலையும் நுழையாத ஒரு டிஷ்ஷு. அந்த ரெசிபி அழகாக நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஷெஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஷெஃப் ஃபர்ஸ்ட் அது என்னன்றதே என் வாயில நுழைய மாட்டேங்குது ஷெஃப். அது ஷாக்ஷூகா. ஷாக் 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 ஷூ ஷூ கா கா ஷாக்ஷூகா. அவ்வளவுதான். இது வந்துட்டு ஒரு நார்த் ஆப்பிரிக்கன் டிஷ் ஆக்சுவலி. நார்த் ஆப்பிரிக்காவா? ஆமா. ஓகே. சோ அங்க வந்துட்டு பெரும்பாலும் அவங்களுக்கு நிறைய புரோட்டீனும் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. சோ அவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறதே வந்துட்டு முட்டை தான். சோ அதுல அவங்க பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் அது. சூப்பர். சோ அது எப்படி நமக்கு டிராவல் ஆகி இங்க சென்னை வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட இன்கிரிடியன்ஸும் நம்மளோட இன்கிரிடியன்ஸும் வெரி வெரி சிமிலர். ஓகே. சோ அதுல வந்துட்டு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா நம்ம இதுல வந்துட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்றோம், அவங்க அதுல பெப்ரிகான் யூஸ் பண்ணுவாங்க. பெப்ரிகா? ஆமா, நான் பாத்துர்க்கேன். இந்த பீஸாக்கெல்லாம் தருவாங்களே தனியா, அது இல்லையா? அது ஆரிகானோ. ஓ ஆமா, சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்குதான் படிங்கடான்னாங்க. சோ பெப்ரிகான்றது வந்துட்டு ஒரு ட்ரை கேப்சிகமோட பவுடர். ஓகே. சோ அதுமே வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் நமக்கு தரும். சோ குடமிளகா கரெக்ட்டா? ஆமா, சிவப்பு குடமிளகா. ஓகே. அதுல ஒரு வேரியன்ட் தான் அது. சோ அத வந்துட்டு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணுவாங்க. ஓகே. சோ அதுதான் பெப்ரிகா பவுடர். சூப்பர். பட் நம்ம இது வந்துட்டு நம்ம சைடுக்கு டிராவல் ஆனதால நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறது மிளகாத்தூள். சோ அதை யூஸ் பண்ணி பண்ணதுனால நமக்கும் இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் ஆயிருச்சு. ஓகே. சோ பான் வேர்ல்ட் டிஷ் ஷாக்ஷூகா. எஸ். நம்ம செஃப் ஜனனி நமக்கா பண்ணி காட்ட போறாங்க. பாத்துடலாம். எஸ். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் ஷாக்ஷூகா செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. ஷாக்ஷூகா செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 3 நம்பர், நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய தக்காளி 1/2 கப், பூண்டு 3 பல்லு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்திருப்பீங்க. ஷெஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஷெஃப் இந்த கடாயும் நார்த் ஆப்பிரிக்கால இருந்து இறக்கி இருக்கீங்களா? இல்ல, இங்க இருந்து தான் இருக்கு. நம்ம சென்னையில வாங்குனதுதான். ஆமா. பாருங்க, ஃபுட் வந்து யுனிவர்சல். நார்த் ஆப்பிரிக்கால சாப்பிட்ட ஒரு டிஷ் அங்கேருந்து டிராவல் ஆகி சென்னை ஈக்காடு தாங்களுக்கு வந்திருக்கு. இங்கேருந்து வேர்ல்டு ஃபுல்லா நீங்களா பார்த்துட்டு இருக்கீங்க. இது வெரி காமன். நீங்க மோஸ்டா எந்த கஃபேஸ்ல போனாலுமே இந்த ஷாக்ஷூகா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனுல இது இருக்கும். அப்படியா? ஆமா. ஒரு சவர்டோ பிரெட் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி ஷாக்ஷூகா பண்ணி அந்த ஹாட் பேன்ல கொடுப்பாங்க. பிரெட் பேர் என்ன சொன்னீங்க? சவர்டோ. சவர்டோ. நமக்கு இதெல்லாம் தெரியல. கடைக்கு போனா மில்க் பிரெட், ஸ்வீட் பிரெட், சாண்ட்விச் பிரெட் வாங்கி எக்க உடைச்சு ஊத்தி சாண்ட்விச் சாப்பிடுறது. இது நீங்க டேஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு ரன்னி யோக்ல பண்ணுவோம் நம்ம. சோ அந்த பிரெட்டோட சாப்பிடும்போதும் சூப்பரா இருக்கும். சோ இன்னைக்கு வந்து இதை கத்துக்கிறோம். இனிமே நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்த் ஆப்பிரிக்கனா சாப்பிடுறோம். கரெக்ட் தானே? ஓகே. சோ இப்போ pan சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய், சோ எண்ணெய் சூடாகும் போது நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயமும் இதுல ஆட் பண்றோம். கரண்டி. எஸ். சோ நம்ம இதுல எண்ணெய் ஆட் பண்ணி வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு வதக்கலாம். சூப்பர். இந்த ஆயில வெங்காயம் வதங்குறப்ப இந்த மழை சவுண்ட் வருது. உங்களுக்கு போன எபிசோட்ல ஒன்னு சொன்னேன். எண்ணெய் ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ண அப்புறம் ஒன்னு ஆட் பண்ணா ஞாபகம் வந்துருச்சு. உப்பு. எஸ். உப்பு லைட்டா அப்படியே தூவி வந்து வறுத்தா என்ன ஆகும்? அந்த ஆனியன்ல இருந்து வர தண்ணி வந்து வராம சீக்கிரமா ஆனியன் வந்து அந்த சீக்கிரமா குக் ஆயிடுங்க. அவ்வளவுதான். குக் ஆயிடும். அவ்வளவுதான். முடிஞ்சு. அவ்வளவுதான். நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அவ்வளவுதான். சமைச்சிரலாம். சுவை வந்து இப்போல இருந்து ஒரு 50 எபிசோடுக்குள்ள நான் பயங்கர செஃப் ஆயிடும். ஈஸியா இருக்கலாங்க. சோ இப்போ அது நல்லா வதக்கிடுங்க. ஓகே. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கிளாஸ் ஸ்டேஜ் இருக்கு. ஆனியன் எல்லாமே ஓவர் குக் ஆகாம ஒரு மாதிரி கிளாஸ் பதம் சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியுமே ஆட் பண்ண போறோம். சரி, தக்காளிக்கு ஏதாவது ஹேக் இருக்கா அந்த மாதிரி? இல்லையா? இல்ல. அதுவே குக் ஆயிடும் சீக்கிரமா. ஆனா எப்பவுமே வெங்காயம் தக்காளி ஒண்ணா ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமா குக் ஆகாது. ஓகே. சோ அந்த வெங்காயம் அந்த கிளாஸ் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணீங்கன்னா ஈஸியா குக் ஆயிடும். ஓகே. ஷெஃப் தக்காளி போட்டாச்சு. இதுக்கு அடுத்து யாரை போட போறோம்? பூண்டு. எத்தனை பல்லு? ஒரு 3 பல்லு போடலாம். 3 பல். பெருசா இருக்குன்னா ஒரு 2 போட்டா கூட போதும் தான். ஆயில், வெங்காயம், தக்காளி, பூண்டு
போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ கொஞ்சம் தக்காளி இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட ட்ரை ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்மளோட ஸ்டார் ஆஃப் த ஷோ எக்கையும் இதில் ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. எஸ், ஷாக்ஷூகா ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இது ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, தக்காளியுமே நமக்கு நல்லா மேஷ் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள், உங்கள் வீட்டில் பாப்ரிக்கா இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்டுமே கிடைக்கும். மஞ்சள் தூள், நார்த் ஆப்பிரிக்காலே மஞ்சள் தூளாமா? இருக்குங்க, அங்கேயும் மஞ்சள் தூள் தான். நெக்ஸ்ட்டு சீரகத்தூள், அதாவது அங்கேருந்து நம்ம இங்கே ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். கரம் மசாலா, கரம் மசாலா, சூப்பர். கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பெப்பர் ஆட் பண்ணுவோமா சிஃப்? ஆட் பண்ணுவோம். பண்ணுவோமா? எஸ். ஓகே. அந்த பியூட்டியை எப்போ ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். செஃப் வந்து எல்லாத்துலேயும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அதை நல்லா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக இது பயங்கர ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அப்படியே ஊற்றுங்க. ஊற்றவா? கொஞ்சமாக ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். அவ்வளோதான், சூப்பர். ஸோ இந்த தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக. ஆமாம் செஃப், இது இப்போ சூப்பராக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் தண்ணி ஊற்றினேன் கை பக்குவத்தினாலன்றேன். தண்ணி ஊற்றுனதுக்கெல்லாம் கை பக்குவமாங்க. ஸோ சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணி போகிற அளவுக்கு. ஓகே. நம்ம தண்ணி போகிற அளவுக்குன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கே வேணாமே. அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வராதே, நமக்கு தனி தனியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். நைஸ். ஆக்சுவலி இப்போ ஒரு நைஸ் ஃப்ராக்ரன்ஸ் வந்துருச்சு. ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டாங்க ஷெஃப். ஆமா ஷெஃப், எனக்கு என்ன பயங்கர ஹாப்பியா இருக்குன்னா, நம்ம என்னதான் வந்து யூஸ்வலா வந்து அந்த ஆண்டுக்கோ நீங்க சொல்ற மாதிரி டக்குன்னு ஈஸியா செய்யக்கூடிய இந்த எக் கிரேவி நிறைய நம்ம பண்ணியிருப்போம். நீங்களுமே நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த ஷாக்ஷூகான்றது வந்து நம்மளுடைய நேர்கள் வந்து அவங்களும் ஏனோ தானோன்னு அனுப்பாம ரொம்ப அழகா வித்தியாசமா பாருங்க. நான் டைட்டில் தான் என்னன்னு கேட்டேன் செஃப்ட்ட. நார்த் ஆப்பிரிக்காலேருந்து இங்கே வரைக்கும் பயங்கர ஒரு அழகான ஒரு கதையை சொல்லி ஒரு ஹிஸ்டரியை ரிமைண்ட் பண்ணி எப்படி ஒரு ரெசிபி நமக்காக பண்ணி கொடுக்குறீங்க. எஸ், ஏன்னா அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்குமே வந்துட்டு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்னென்னலாம் பண்ணி டக்கு டக்கு நம்ம சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி விஷயத்தினால தான். புரியுது. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வாட்டர் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி போட்டுட்டோம். ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க கேட்டீங்கல்ல பெப்பர் எப்ப ஆட் பண்ண போறோம்ட்டு. இங்க அழகா அந்த யோக் மேல மட்டும் ஆட் பண்ணி லைட்டா ஆட் பண்றேன் சார். போடுங்க. இப்படி பண்ணி ஸ்டைல் இப்படிலாம் பண்ணுவோம். அப்பலாம் பண்ணா சட்டக்குள்ள போயிடும். லைட்டா முடிஞ்சு. அதாவது வந்து செஃப் என்னதான் பண்றதோ இடையில நான் அந்த தண்ணி ஊத்துனேன், இடையில இந்த பெப்பர் தூங்கினல அது வந்து டேஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் சாரி செஃப் நான் லைட்டா இப்படி நான் சொல்லி சீனை போட்டுப்பேன் எங்க ஏரியால. சரி, இப்போ நெக்ஸ்ட் கொத்தமல்லி, அடுத்து பவளமல்லியா? நீங்க தான் ஆடணும் தனியா போட்டுட்டு. ஆக்சுவலா பயங்கர கலர்ஃபுல்லா இருக்குங்க பார்க்கவே, செம்ம டெம்ப்டிங்கா இருக்கு. கிட்ஸ்க்குலாம் வந்து அழகா பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட பியூட்டியே அப்படியே அந்த பேனோடயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே. சோ பிரெட்டோ இல்ல சப்பாத்தியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுலயே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த கடாயை மட்டும் வாஷ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு வேலை. நான் கூட பயந்துட்டேன் செஃப், அப்படியே பேனோடயே சாப்பிடலாம்னு. எப்படி இது செரிக்கும்? பேன் எப்படி சாப்பிட முடியும்? பேனுக்குள்ள இருக்கிறது வந்து அப்படியே எடுத்து. ஆமா. சோ இப்போ நம்ம இதுக்கு எல்லாமே ப்ராப்பரா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஹாஃப் பாயில் கன்சிஸ்டன்சி பிடிக்கும் அப்படின்னா இப்பவே நீங்க வந்துட்டு இறக்கி சாப்பிட்டுக்கலாம். இல்ல நீங்க இன்னும் வந்துட்டு ஃபர்தரா குக் பண்ணணும், எனக்கு யோக் ரன்னியா இருந்தா பிடிக்காது அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணீங்கன்னா எக் ப்ராப்பரா குக் ஆயிடும். அப்படியே நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம். சூப்பர். சோ இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். நைஸ். செஃப், இது நான் அந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் பாத்துறேன். எல்லாருமே ஃபேமிலியா பிரெட் வச்சுட்டு ஒரு பேன்ல அழகா வச்சுட்டு அதுலயே சாப்பிடுவாங்க. சோ அது இதானா? சூப்பர். இது வந்து வீட்ல வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிட்ஸ்க்கு வந்து புதுசா இருக்கும். ஆமா, ஃபேமிலியோ 2-3 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆமா, உட்கார்ந்து ஈஸியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஆமா, பேச்சுலர்ஸ்க்குமே இது வந்து சூப்பரான ரெசிபி தானங்க. கண்டிப்பா தனியா ஒரு தட்டு எடுத்து வச்சு சாப்பிடணும், வாஷ் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. இதுலயே செஞ்சோமா அப்படியே எடுத்து சாப்பிட்டு
சீரியஸா யூனிவர்சல் டிஷ் ஆயிடும் ஃபார் பேச்சுலர்ஸ். ஒன்று பண்ணோமா 3 பசங்களா சேர்ந்து உட்காந்து அட் டைம்ல ஒரே டைம்லேயே சாப்பிட்டுடலாம். முடிஞ்சு. ஸோ ஷெஃப் சொன்ன மாதிரி வந்து இந்த ஆஃப் பாயில் பதத்திலே ஒரு சிலருக்கு பிடிக்கும்னா பாதியிலே இறக்கிடலாம். ஆமா. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் குக் பண்ணியிருக்கோமா? லைட்டா பண்ணியிருக்கோம். ஆமா. நீ ஓப்பன் பண்ணிடலாமா? எஸ். நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்க. ஆஹா, ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு, கலரும் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஸோ கிட்ஸுக்கெல்லாம் பயங்கர டெம்ப்டிங்கா இருக்கும் அதை பார்த்தா. ஆமா, பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். உங்களுக்கு யோக்குமே வந்து ரன்னியா இருக்கு தெரியுதா? ஆமா. ஸோ சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். யாருக்காச்சும் அதை ஓவர் குக் பண்ணணும்னா நீங்க ஓவர் குக் பண்ணியும் சாப்பிடலாம். ஓகே, நேர் சாய்ஸ் தான். சூப்பர் ஷெஃப், பார்க்கவே அழகா இருக்கு ஆக்சுவலா. அவ்வளவுதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பட் நம்ம இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா அப்படியே மேல. ஷாக்ஷுகா செய்முறை: ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கூடவே நறுக்கின தக்காளி பூண்டும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி அது கூடயே முட்டையும் உடைச்சு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி இறக்கணும்னா நம்மளோட ஷாக்ஷுகா ரெடி. உண்மையாக ரொம்ப பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாகவும் பயங்கர. இப்போ எனக்கே டெம்ப்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க கிட்ஸுக்கெல்லாம் பயங்கர டெம்ப்ட் ஆகும். நான்லாம் அதை பண்ணேன்னா நான் மட்டும் சாப்பிட்ருவேன், அப்புறமா வீட்டில் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இதோட பியூட்டி என்னன்னா இந்த பேனோட அப்படியே சாப்பிடலாம். அப்படியே எடுத்துட்டு போயிட முடியாது. ஆமா செஃப், நான் எடுத்துட்டு போயிடுறேன் செஃப். எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அழகா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா வீட்ல இருக்கீங்க ஒரு 4 பேர்னா பிரெட்டோட சப்பாத்தியோட வேற எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் செஃப். அது நம்ம நார்மல் தொக்கு தான். உங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன இடியாப்பத்து கூட சூப்பரா இருக்கும். இடியாப்பத்து கூட அப்படியே சாப்பிட்டு அப்படியே இந்த பேனை வந்து வாஷுக்கு போட்டுடலாம். அவ்வளவுதான். அதான் இந்த டிஷ். அதான் இந்த டிஷ்ஷோடைய பியூட்டியே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் செஃப். நார்த் ஆப்பிரிக்கால நான் வந்து என்னைக்கு போவேன்னு தெரியாது, டிராவல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் சென்னை தாண்டி எங்கேயும் போகல. இன்னைக்கு என்ன வந்து இங்கேருந்து செலவே இல்லாம நார்த் ஆப்பிரிக்கா கூட்டு போனதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி. ஓகேவா? சூப்பர் சூப்பர். இதுவும் வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுல புரோட்டீனும் இருக்கு. கரெக்டா? ஆமா. இது உங்களுக்கு அதாவது நீங்க புரோட்டீன் ரிச்சா மாத்திக்கணும்னா ஆயில் கொஞ்சம் கட் பண்ணிட்டு யோக்ஸ் இல்லாம வெறும் எக் ஒயிட்ஸ் கூட பண்ணி சாப்பிடலாம். அப்படியா? ஓகே. பட் ஆனா எக் யோக்கும் சாப்பிடலாம். ரேஷியோ நீங்க மாத்திக்கலாம் 2:1 அந்த மாதிரி. எதுவுமே இல்லாம இப்ப பேச்சுலர்ஸ் டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க, அதுக்கு பதிலா அதை பண்ணி இது பண்ணி சாப்பிட்டாவது தெம்பா இருக்கும் அப்படின்றாங்க. செஃப் வந்து நம்ம வந்து பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி செஃப், நமக்கும் பண்ணுவாங்க, ஃபேமிலிக்கும் பேச்சுலர் தானுங்க. அதனால ஓகே, அவங்களுக்கு அந்த பெயின் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் செஃப். உண்மையை பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. வீட்டில் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஹரி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஹரி ஃப்ரம் கேரளா, நம்மளுடைய அன்பான நேர். ஷாக்ஷுகா இது வந்து பண்ணி கொடுங்கன்னாங்க. செஃப் நமக்காக அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி, அதாவது நீங்கள் வேற எங்கேயாவது வெளிநாட்டில் கூட போய் சாப்பிட்டுருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை நாங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு அதை அனுப்புங்க. அது மாதிரி நீங்கள் அனுப்புகிற ரெசிபியும் நம்மளுடைய செஃப் வந்து நமக்காக அழகாக பண்ணி கொடுப்பாங்க வித் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரி தான் பியூட்டியாக இதில். டிஷ் வந்து அழகாக அவங்க பண்ணிடுவாங்க. அதை தாண்டி இந்த ஹிஸ்ட்ரி வந்து பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் செஃப். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப அழகான ரெசிபி, 2 ரெசிபி நமக்காக இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. நேர்களே, கண்டிப்பாக இன்னைக்கான சுவை நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை மற்றும் ஷெஃப் ஜனனி. தேங்க்யூ. நான் அப்படியே பேனை தூக்கிட்டு கிளம்புறேன்.